நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். யாரெல்லாம் இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எப்படி யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும் என்றால், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். யாரை விடுவிப்பார்? நீதிமானுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ரொம்ப பிரச்சனை வருது, ரொம்ப போராட்டமா இருக்கு, அப்படி ஒருவேளை யாராவது இந்த இரவு நேரத்துல என்னோட வாழ்க்கை ஃபுல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ரொம்ப போராட்டமா இருக்கு, நான் தேவனுக்கு முன்பா உண்மையா தான் வாழ்றேன், எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டம், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை என்று யாராவது ஒருவேளை யோசித்தால், வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் எதனாலும் சரி அநேகமாயிருக்கும். ஆனால் முடிவு எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அப்ப நம்முடைய தேவன் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். யாரை விடுவிக்கிறார் அப்படின்னா, நீதிமானா யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவர்களே கர்த்தர் விடுவிக்கிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே என்ன எழுதப்பட்டது என்று பார்க்கும்போது, என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் அப்படின்னா, சில குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது வசனம் எப்படிலாம் எழுதப்பட்டிருக்கோ, கட்டளை எப்படிலாம் இருக்கோ, அதே போல அவனுடைய வாழ்க்கையில நடந்து கொள்வாங்க. கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. என் நியாயங்களை கை கொண்டு, அவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ எல்லாவற்றையுமே கை கொள்வாங்க. வசனத்தின்படி நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்ட்டு எல்லா காரியத்திலையும் கை கொள்வாங்க. அப்புறம் குடும்பத்துல நிறைய காரியத்துல உண்மை சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை போய் சிக்கிக் கொள்வாங்க. அவங்க போய் பேச தெரியாது. ஒரு நீதிமான் மேக்சிமம் எந்த ஒரு காரியத்திலுமே பொய் பேச மாட்டாங்க, உண்மையா இருப்பாங்க. உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது, விசுவாசத்தினால நீதிமான், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான் தான்.